Dear students, இப்போ வந்து நம்ம டேனியல் செல் பற்றி பார்க்க போகிறோம். டேனியல் செல் இன்னொரு பேர் வந்து கேல்வானிக் செல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் காப்பர் செல், அதுதான் வந்து டேனியல் செல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்மளா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு லைவாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அனிமேஷனில் பார்த்துருப்பீங்க, இல்லை நம்ம புக்கில் பார்த்துருப்பீங்க. நம்மளா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் இருக்கும். இது காப்பர் ஸ்டிப், காப்பர் சல்ஃபேட் காப்பர் ஸ்டிப், அது எலக்ட்ரோடுக்கு பதில் இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஜிங்க் சல்ஃபேட்டு ஜிங்க் ஸ்டிப் இருக்கும், எலக்ட்ரோடுக்கு பதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வோல்ட் மீட்டர் எல்லாமே இதில் கால்குலேட் பண்ணலாம். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் இஸ் நத்திங் பட் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சோடியம் குளோரைடுனா வீட்டில் இருக்கிற உப்பு இருக்குல்ல, உப்பு தண்ணியில் அப்படியே வந்து இதை வச்சு எடுத்திருக்கேன், அதை நினச்சி எடுத்திருக்கேன். அதுதான் சால்ட் பிரிட்ஜ். இப்போ வந்து இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது பாருங்கள், இந்த மல்டிமீட்டரில் 0ல் இருக்குது. இப்போ சால்ட் பிரிட்ஜும் இதில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜிங்க் ராட் வந்து எதில் இருக்குது, ஜிங்க் சல்ஃபேட், அதாவது இங்கே ஜிங்க் ராட் வந்து ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் ராட் வந்து காப்பர் சல்ஃபேட்டில் இருக்குது, அதாவது காப்பர் ஸ்டிப்பு ஜிங்க் ஸ்டிப்லாம் இருக்குது. இப்போது சால்ட் பிரிட்ஜும் வச்சாச்சு. இப்போ கண்டிப்பாக வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம் வேல்யூஸ் அதில் காட்டும் பாருங்கள். 0.8 காட்டுது. சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா காட்டலை ஆக்சுவலாக. இப்போ 0.8 காட்டுது, பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக கரெக்டான ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.1 வோல்ட் வரணும் ஏஎம்எஃப் வந்து, அதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வந்து 0.8 வரைக்கும் இங்கே வருது. இது கரெக்டான சொல்யூஷன் ப்ளஸ் வந்து கரெக்டான சால்ட் பிரிட்ஜு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக கரெக்டான எலக்ட்ரோட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். பட் இது வந்து நம்மளே வந்து இது பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த இடத்துல ஜிங்க் பார்த்தீங்கன்னா இட் லூசஸ் டு எலக்ட்ரான், காப்பர் பார்த்தீங்கன்னா இட் கெயின்ஸ் டு எலக்ட்ரான். அப்போ ஜிங்க் வந்து இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், காப்பர் இட் அண்டர்கோஸ் ரெடக்ஷன். ஸோ இட்ஸ் ஏ எக்ஸாம்பிள் ஃபார் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இட்ஸ் ஏ ஜிங்க் காப்பர் கப்பல். இது ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். இந்த கொஸ்டின் படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். தேங்க்யூ.